அன்பால் இணைந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பற்றிய தகவல் வந்துக்குது. ஒரு நியூ அப்டேட் வந்துக்குது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்ப படிவம் எங்கே கிடைக்குன்னு சொல்லி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். விண்ணப்பம் பார்த்திங்கன்னா விநியோகம் பண்ணாலும் அது எங்கே கிடைக்கும், எங்கே போய் நம்ம அப்ளிகேஷன் வாங்கலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வாங்கி எப்படி ப்ளே என்ட்ரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பிப்பது எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இது போன்ற ப்ரீ ஜாப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலை வாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்படி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா குறு அங்கன்வாடி பணியாளருக்கான விண்ணப்பம் தான். நான் விண்ணப்ப படிவம் தான். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படம்னு சொல்லியிருக்குது. நீங்கள் பார்த்திங்கன்னா புகைப்படம் கையப்பன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் புகைப்படத்தை ஒட்டி அது மேலே சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனுதாரர் பெயர்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுடைய பேர் ஃபுல்லாக எழுதிக்கிங்க. உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன இருக்குதோ அதை ஃபுல்லாக அப்படியே எழுதிக்கிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்பா பெயரோ இல்லை கணவர் பெயரோ எழுதிக்கலாம். எல்லாமே தமிழில் எழுதுங்க. மனுதாரர் இருப்பிட முகவரி பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸில் இருக்கிறீங்களோ அந்த அட்ரஸோட ஆதார் கார்டில் என்ன ஆகுதோ அதை பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வார்டு நம்பரு, வட்டார ஊராட்சி என்ன இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தெரியலனா பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சியில் நீங்கள் போய் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் கேட்டிங்களாவே அவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுடைய ஊராட்சி பெயர்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஊராட்சி பெயர் பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குறு அங்கன்வாடி பணியாளர் நியமன கோரும் மையத்தின் எண், பெயர் மற்றும் விலாசம் சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த குறு அங்கன்வாடி எந்த இடத்துல ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வந்துவிட்டு அதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் விஓ கிட்ட வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராமத்தில் எந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 7 கிலோமீட்ரு 10 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா எங்கே வேகன்சி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. இப்போ கண்டுபிடிச்சி அதோட மையத்தோட நம்பர் எழுதிங்க. நம்பரு அந்த மையத்தோட பேர் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அந்த அட்ரஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் தற்போதைய கல்வி தகுதி என்னன்னு கேட்டிருக்காங்க. 10ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா தேர்ச்சி பெற்ற விபரம் சான்றிதழ் நகலணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய 10வது மார்க் ஷீட் நம்பர் எழுதிக்கலாம். பிறந்த தேதி மற்றும் பூர்த்தி அடைந்த வயதுடன் இருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா டிக் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மனுதாரரின் இருப்பிட முகவரி சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆதார் அட்டை கொடுக்கலாம். அப்படின்னா பார்த்திங்கன்னா வரி ரசீது, குடும்ப அட்டை நகல் கொடுக்கலாம். வாக்காளர் அட்டை நகல் பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்காக கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனுதாரர் வசிக்கும் இடத்திற்கும் நியமன ஒரு அங்கன்வாடி மையத்திற்கும் உள்ள தூரம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீ எந்த மையத்துக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த மையம் பார்த்திங்கன்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மையத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் விஓ கிட்ட சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி வரும். மனுதாரின் பிற கல்வி தகுதி பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கல்வி தகுதி ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கம்ப்யூட்டர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எழுதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப கல்வி. அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருமண நிலை, நீ திருமணம் ஆனவரா, விதவையா, ஆதரவற்ற கணவராக கைவிடப்பட்டவரான்னு கேட்டிருக்காங்க. எதுவும் நீங்கள் கொடுத்துங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் திறனை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் இந்த மாதிரிலாம் படித்து வச்சுருந்தீங்களா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். எது எழுதினாலுமே அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்திங்கன்னா கேட்குன்னு சொல்லிக்கோங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் மனுதாரர் டிசபிலிட்டியான்னு கேட்குறாங்க. அது பார்த்திங்கன்னா எத்தனை சதவீதம் கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுத்து சதவீதம் எழுதிங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மனுதாரரின் குடும்ப வருமானம் சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் ரேஷன் கார்டு இருக்கிறீங்கன்னா அது ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தை பார்த்திங்கன்னா உங்களுடைய வருமானம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லின்னு சொல்லி எழுதிக்கலாம், இல்லை வருஷத்துக்கு எழுதிக்கலாம். நீங்கள் எது எழுதுனாலும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இயராக மந்த்தான்னு சொல்லி கொடுத்துங்க. பிற குறிப்பு ஏதாவது இருந்தால் நீங்கள் கொடுங்க, இல்லைனா விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இடம் நாளுன்னு போட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சைன் பண்ணியிருங்க. இதுக்கான நிபந்தனைகள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது தேர்ச்சி பெற்றிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரருக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா 25லேருந்து 35 இயர்ஸுக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட விதவை இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா 40 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்க வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் விண்ணப்பிக்கும் மையத்தில் அருகில் வசிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி எத்தனை கிலோமீட்டரோ அந்த கிலோமீட்டருக்கு உள்ளே வைக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிசபிலிட்டினா பார்த்திங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சாதி சான்றிதழ் நகல் பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸு விபகத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்ன வச்சு கொடுத்துக்கிறீங்களா வந்து பார்த்திங்கன்னா மார்க் ஷீட்டு கொடுத்துக்கிறீங்களா, மதிப்பெண் பட்டியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் கொடுத்துருந்தீங்களா அவங்க டிக் அடிப்பாங்க, இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிட சேனல் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போயே வாங்கி வச்சுருங்க. ஏன்னா கடைசி டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா வராமல் கூட போயிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளை பண்ணுறதுக்கான நாள் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். வேலை வாய்ப்பாக அடையாள அட்டைன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களா அது வேணும். பிற குறிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க, சைன் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடத்தில் அருகில் உள்ள குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை அணுகி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே விநியோகம் பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அருகில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போய் டேரெக்டாக வாங்கி அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் அங்கேயே கூட கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா கூட அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் குழுமை விரைவில் வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு பயனுடையாங்க. Thanks for watching.